எப்பா ஓத்தாகாரி காலில இருந்து சோறு போட வச்சுட்டு கத்தினுக்கிறானா அவ சொல்றத காது குத்து கூட கேட்க மாட்டியா? நாலு நல்லா ஐபோன் வாங்கி சொல்லி நான் கேட்டுக்கிறேன். என்ன யாருன்னா கண்டுனாங்களா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? முதல்ல ஐபோன் வாங்கி கொடுங்க, நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சோத்துல கை வைக்கிறேன். என்னைக்காச்சும் பெத்தாப்பா சொல்றது கேட்டுக்கிறியாப்பா? பத்தாது எப்படியாச்சும் பிட்டாச்சாச்சும் பாஸ் பண்ணுப்பா, எவங்க கையில காலாச்சும் இந்த வேலை வாங்கி கொடுன்னு சொன்னா அதை காதை குத்து கேட்டியா? அப்பனுக்கு வயசாயினே போகுது, உட்கார வச்சு சோறு போடுறா, படிக்கட்டு ஏறி ஜெட்டி காய வைக்க சொல்ல முட்டில டொடாக்குன்னு ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்றான். அதை காதை குத்து கேட்டியா? நீ ஃபெயில் ஆயிட்டா கூட வண்டி வாங்கி கொடுக்கணும், டூக்கு வாங்கி சொல்லி நிக்க வச்சுக்கிற. இப்போ ஐபோன் கேட்டுன்னு உக்காந்துக்கிற. அப்பா கஷ்டம் என்னைக்காச்சும் உனக்கு புரியுதாப்பா? எப்பா தயவு செஞ்சு வாயை மூடுப்பா, உன் புராண கதை யாரும் கேட்கல. ஐபோன் வாங்கி கொடுத்தனா சாப்பிடறேன், இல்லைன்னா மூணு கிளம்பு. அப்பா வேலை செய்யற இடத்துல ஓனர்கிட்ட காசு கேட்டுக்கிறேன்பா, அது என்ன கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாருப்பா. தயவு செய்து அப்பா நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்குப்பா. உனக்கு ஓன் தான்ப்பா வாங்கி கொடுக்கணும்பா, தயவு செய்து உடம்புக்கு ஏற்ற சாப்பிடுங்க. உனக்காக மட்டும்தான்ப்பா சாப்பிட்றேன், நைட்டுக்குள்ள ஃபோன் வரல அவ்வளோதான். வாங்கி கொடுக்கணும்பா. வணக்கம் சார். வாங்க வாங்க சார் அந்த காசு விஷயமா கேட்டுருந்தேன். இது வரைக்கும் எமர்ஜென்சி நம்ம கிட்ட காசு கேட்டது இல்லையாப்பா, என்ன திடீர்னு? அதான் ஒரு தர்தலி பெற்று வச்சுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஃபோன் வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடுன்னு சோறு தண்ணி இல்லாத வேற டென்ஷன் பண்ணுங்க சார் என்னைய. அப்படின்னாப்பா ஃபோன் கேட்டான் உங்ககிட்ட? அது ஏதோ ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஆமே. அது 2 லட்சம் ரூபாய் இல்ல, 2000 ரூபாய் வாங்கி போற சார். பாடகையும் மாளிகை இதுக்கு அதிகம் சார்.